அமைச்சர் சேகர் பாபுக்கு கொஞ்சம் அதப்பு அதிகமா தான் ஆயிடுச்சு. தமிழகத்துல இந்துக்களை என்ன சொன்னாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு மெத்தன போக்கு தான் இதுக்கு காரணம். சுசீந்திரம் கோயிலுக்கு தேரை இழுக்கிற டைமுக்கு அவர் போகல. அது முதல் தவறு. ஒரு அமைச்சரா இருந்தா என்ன சொல்றோமோ, எந்த இடத்துக்கு குறிப்பு குடுத்துருக்கோமோ, அந்த தகுந்த நேரத்துல ஒரு அமைச்சர் போய் நின்றுக்கணும். அது அவர் செய்யல. அதுவே முதல் தவறு. லேட்டா போனா கூட பிரச்சனை இல்ல. இருக்க ஆட்கள அவர் கேட்ட வார்த்தை இருக்கு இல்லையா? அது பயங்கரமான ஒரு வார்த்தை. சோற திங்கிறியா? இல்ல வேற அந்த ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அத திங்கிறியான்னு கேக்குறாரு. அப்ப இவர் அதான் சாப்பிடுறாரா? இவருக்கு தமிழக மக்கள் வாக்களித்த மக்களை, இந்துக்களை இவ்வளவு பெரிய கேள்வி நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, நீங்க அதைத்தான் சாப்பிடுறீங்களா? அப்ப அவங்க திருப்பி கேட்க மாட்டாங்க. இந்துக்களை எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்கன்னு நினைச்சீங்களோ? அதுக்குதான் சரியான பதிலடி சுசீந்திரத்தை மக்கள் கொடுத்தாங்க. ஓட ஓட விரட்டி இருக்காங்க. வடிவேல் மாதிரி திரும்பி பார்க்காம ஓடி வந்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு கேவலமான ஒரு விஷயம் பாருங்க. நாக்க துருத்திட்டு ஒரு பொதுமக்களை, உங்களுக்கு வாக்களிச்ச வெகுஜன மக்களை நீங்க அடிச்சிருவீங்களா? அடிக்க நாக்க துருத்தி கையை துவங்குறீங்கன்னா உனக்கு எவ்வளவு அதப்பு இருக்கணும், எவ்வளவு திமிர் இருக்கணும். அவங்க வரத்த தரக்கூடிய வரிப்பணத்துல காசை வாங்கி சாப்பிட்டுட்டு கொழுத்து போய் உட்கார்ந்துட்டு அந்த திமிரையே யார்கிட்ட காட்டுறீங்க? பொதுமக்கள் கிட்ட, அது இந்துக்கள்கிட்ட காட்டுறீங்க. ஏன் போன வாரம் சர்ச்சுக்கு போயிருந்தீங்கல்ல கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறதுக்கு, அங்க நாக்குத்தி அடிச்சிருக்க வேண்டியதானே? தர்காக்கு போறீங்களா, அப்ப அடிச்சிருக்க வேண்டியதானே? ஜமாத்துல போய் பம்முறது, சர்ச்சில் போய் கும்பிடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இந்துக்களை வந்த மட்டும் திமிர்றது, இது என்ன நியாயம்? ஆனா இதுக்கெல்லாம் சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சராக தகுதியே இல்லைங்க. அந்த அல்லையா சேகர் பாபு அந்த எதுக்கு அங்க வந்திருக்காரு? அவருக்கு என்ன அவசியம் அங்க வரணும்னு? அவரை தேர்தலுக்கு கூப்பிட்டது யாரு? நீங்க வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க சனாதனத்தையும், எங்க இறை நம்பிக்கையும், எங்கள் தேரையும் இழுப்பதற்கு திராணி உள்ள மக்கள் நாங்க. 80% இருக்கும் அப்படின்னா எங்களால ஒரு தேர்தல் எடுத்து வடம்பிடித்து கொண்டு போய் நாங்க மூலஸ்தானத்தை சேர்க்க மாட்டோமா? அது எங்களுக்கு தெரியாதா? உங்களை யாருங்க அங்க வர சொன்னா? வந்தது பத்தலன்னு எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை பிரகடனப்படுத்துறீங்க. உங்களால எதுவுமே செய்ய முடியாட்டி கூட இந்த கோபத்துக்கு ஒண்ணு குறைச்சல. கோபம் உங்களுக்கு எதுக்கு அவசியம்? சென்ற வாரம் அக்கா தமிழிசை அவர்கள் 2 மாநிலத்திற்கு ஆளுநராக இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் ஆளுமை அவங்க கோயிலுக்குள்ள போறாங்க அப்படின்னா, அவங்க கூட 20 பேர் போனா, 40 பேர் போனா, 400 பேர் போனா கூட உங்களுக்கு என்ன? சேகர் பாபு அவர்களே, உங்க பின்னாடி 4 பேர் வரமாட்டான்ற பொறாமையில, ஒரு கால் புணர்ச்சியில அந்த அக்காவை அவ்வளவு ஏளனமா பேசுறீங்க, ஒருமையில பேசுறீங்க. ஒரு மகளிர நீங்க எப்படி பேசலாம்? அது அவங்க பெண் ஆளுமை, அவங்க ஒரு முக்கியமான தலைவர்கள், ஒரு முக்கியமானவங்க. அவங்க கோயில்ல போய் சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு கேவலமா பெரியாரோட கொள்கைகளை புடிச்சு தர்ற நீங்க எல்லாம் கோயில போய் சாமி கும்பிடும் போது அக்கா ஆளுநர் தமிழிசை அவர்கள் சாமி கும்பிட போக வேணாமா? அவங்களுக்கு பின்னாடி அவ்வளவு பேர் போறாங்க, இவ்வளவு பேர் தான் போகணும்னு கட்டுக்கோப்பு விதிக்க நீங்க யாருங்க? அவங்களுக்கு இத்தனை பேர் தான் போகணும், இத்தனை பேர் தான் சாமி கும்பிடணும் எங்களுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? நாங்க உங்களுக்கு வாக்களிச்சிருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு படி செய்யலாம். எங்களை அதிகாரம் பண்றதுக்கோ, எங்களை ஆட்கொள்றதுக்கோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. சேகர் பாபுலாம் அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கவே கூடாது. உண்டியல வர்ற வரிப்பணத்தை கொண்டு கொழுக்க தின்னுட்டு வேண்டிய அளவுக்கு தலைமுறையில சொத்து சேர்த்து வச்சுட்டு, அதெல்லாம் விட கொடுமை என்ன தெரியுமாங்க? சேகர் பாபு தன் பெற்ற பிள்ளை, தன் மகளையே வாழ விடாத ஒரு ஈன ஜென்மம். அப்படிப்பட்டவர்களெல்லாம் மனு தர்மமோ, மனுஸ்மிருதியவோ, நல்ல ஒரு விஷயத்தையோ எதிர்பார்க்கவே முடியாது. மனித தர்மத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட கேவலமான நபர். இவரெல்லாம் அறநிலையத்துறை அமைச்சரா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அம்மா இருக்கும்போது அமைச்சர்ல ஊர்வா மாதிரி ஓரத்துல போட்டு வச்சிருந்தாங்க. இவரை கொண்டு வந்து இந்த திருட்டு திராவிட கொண்டு வந்து அமைச்சராக்குனால்தான் இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. இதெல்லாம் தமிழகத்துக்கு மிகப்பெரிய சாபக்கேடு. இதெல்லாம் பிடிங்கி எறிஞ்சு தூக்கி வீட்டுக்கு வெறிச்சு அனுப்பிடும். இல்லைன்னா தமிழகம் தலை நிமிராது.